தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தொகுதி தேர்வு வேட்பாளர் தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாக ஜோதிமணி தெரிவித்திருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தொகுதி தேர்வு வேட்பாளர் தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாக ஜோதிமணி பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஜெயலானி, இது பற்றிய விரிவான விவரம் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம் உமா. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியில தொகுதி தேர்வு மற்றும் வேட்பாளர் தேர்வுல மிகப்பெரிய முறைகேடு நடந்துள்ளது என்பதாகவும், வேட்பாளரை தேர்வு செய்ததற்கு பிறகாக அதற்கு தகுந்தாற் போல தொகுதிகள் என்பது கேட்டு கூட்டணியிடம் பெறப்பட்டிருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜோதிமணி பகிரங்கமாக குற்றச்சாட்டினை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான ஒரு நீண்ட அறிக்கையினை தனது சமூக வலைதள பக்கங்கள்ல பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவுல, கட்சிக்கு நீண்ட காலங்களாக பணியாற்றியவர்கள், வெற்றி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு முற்றிலும் புறக்கணித்துவிட்டு புதிய வெற்றி வாய்ப்பு இல்லாத பலருக்கு தொகுதி கோரப்பட்டிருக்கிறது, வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்து வெற்றி பெற தவறிய சிலர் தற்போது கட்சியை விட்டு நீங்குகிறார்கள். சிலர் கட்சியில் எந்த வேலையும் செய்யாமல் தற்போது ஒதுங்கி இருக்கிறார்கள். தொகுதி தேர்வு மற்றும் வேட்பாளர் தேர்வு குறித்து விசாரணை நடத்தாமல் தேர்தலில் கட்சி விரோத நடவடிக்கைகளை மட்டுமே விசாரிக்க கமிட்டி அமைப்பது தவறு செய்தவர்களை தப்பித்து கொள்வதற்கான ஒரு ஏற்பாடாக மட்டுமே பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தொகுதி மற்றும் வேட்பாளர் தேர்வில் ஈடுபட்டது தமிழ்நாடு பொறுப்பாளர் திரு கிறிஸ் ஜோடங்கர் தலைமையிலான கமிட்டி. அந்த கமிட்டி மீதான குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் கட்சியின் விதிமுறைகளின்படி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மட்டுமே விசாரிக்க முடியும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொறுப்பாளர்கள் விசாரிக்க முடியாது என்பதாகவும் விதிமுறைகளை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சி உண்மையிலேயே தன்னை சீரமைத்துக் கொள்ள விரும்பினால் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தொடர்பான விசாரணை முறையாக நடத்த வேண்டும். தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் கட்சி தொண்டர்களிடம் நம்பிக்கையை பெற முடியும் என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் பல்வேறு மாநில தேர்தல்களில் தொகுதி மற்றும் வேட்பாளர் தேர்வு தொடர்பாக குற்றச்சாட்டு என்பது எழுகிறது. சில நேரங்களில் இதுவும் தோல்விக்கு ஒரு காரணமாக அமைகிறது. ஆனால் விசாரணை செய்வதற்கு பதிலாக தவறு செய்தவர்களை காப்பாற்றுகிறார்கள். தமிழ்நாடு வேட்பாளர் தேர்வை மிக அருகில் பார்த்தபோது மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. இவ்வளவு வெளிப்படையாக தவறுகள் நடப்பது கட்சியின் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் என்பதாக அவர் வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த நாட்டை பாஜக நரேந்திர மோடியில் இருந்து காப்பாற்ற வேண்டிய வரலாற்று கடமை காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளது. தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் எவ்வித சமரசமும் இல்லாமல் போராடி வருகிறார். ஆனால் கட்சிக்குள் நடக்கும் இது போன்ற தவறுகள் காங்கிரஸ் கட்சியை தொண்டர்கள் மத்தியில நம்பிக்கை இழக்க வைத்திருப்பதாகவும், நாம் ஒரு வலிமையான எதிர்கட்சியாக களத்தில் நின்று போராடி வெற்றி பெற வேண்டுமானால் கட்சிக்குள் தொண்டர்கள், மாவட்ட வட்டார தலைவர்கள் குரலுக்கு மதிப்பு இருக்க வேண்டும். நேர்மையோடு வெளிப்படை தன்மையோடு கட்சி செயல்பட வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்குள் செயல்பட வேண்டிய தேர்தல் சீர்திருத்தத்தை தமிழ்நாட்டில் இருந்து துவங்கட்டும் என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்குள்ளாக தொடர்ச்சியாக உட்கட்சி பூசல் என்பது நீடித்து வருகிறது. தேர்தலுக்கு முன்பாகவே திமுகவுடன் கூட்டணியில் இருந்த போது கூட அப்போதே பல முன்னணி தலைவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு சேர்ந்து கூட்டணி அமைத்து நாம் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதாக வெளிப்படையாகவே கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அது அப்போது உடன்படவில்லை. சிலரிடம் கட்சியுடைய அறிவிப்பை தாண்டி செயல்பட வேண்டாம், கட்சி விரோத செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்பதெல்லாம் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில தேர்தல் முடிவுக்கு பிறகாக காட்சி மாறிவிட்டது. குறிப்பாக திமுக கூட்டணியிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியினர் தற்போது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியில் சேர்ந்து ஆட்சியிலும் பங்கு பெற்றிருக்கிறார்கள். 2 அமைச்சரவை இடங்களும் பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் தற்போது அக்கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி பகிரங்கமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்குள்ளாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருப்பதாக அவர் நீண்ட அறிக்கை என்பதனை வெளியிட்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக நடைபெற்று முடிந்த அந்த தேர்தலில் வேட்பாளர் தேர்வு, தொகுதி தேர்வு ஆகியவற்றில் முறைகேடு நடந்திருக்கு. யாரையெல்லாம் வேட்பாளராக தேர்வு செய்ய வேண்டும் என்பதை முதலிலே தேர்வு செய்ததற்கு பிறகாகத்தான் அவர்கள் அது தொடர்பான தொகுதிகளை கேட்டிருக்கிறார்கள். மேலும் வெற்றி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு தோல்வியடைவர்களுக்கே அந்த வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஏற்புடையதல்ல. எனவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சீர்திருத்தத்தை தமிழ்நாட்டிலிருந்து தொடங்க வேண்டும். காங்கிரஸ் கட்சியின் உடைய அந்த கட்சியை சீரமைக்க வேண்டும் என்றால் முதலில் அதை தமிழ்நாட்டிலிருந்து துவங்க வேண்டும் என்பதாக அவர் நீண்ட அறிக்கையை சுட்டிக்காட்டியிருப்பது காங்கிரஸ் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.
விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.